மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பெண்களுக்குரிய ஒரு விடயம். இது ஆண்களும் கணவர்மாரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய விடயம். பெண்களுக்கு அவர்களுடைய இந்த புறப்புறுப்பிலே அல்லது யோனி பகுதியிலே அல்லது வஜையினாலே ஏற்படுகின்ற வலி நோ பற்றி பார்க்க போகின்றோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யூடியூபிலே பார்த்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 அல்லது உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் இதை பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் அல்லது பெண் துணையுடன் பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு, செக்ஸ் வைத்துக் கொண்ட பிற்பாடு உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ அவர்களுக்கு அவருடைய புறப்புறுப்பு யோனி பகுதியிலே வெஜைனா பகுதியிலே வலிக்கிறது, நோகிறது, எரிகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் சிறிய ஒரு விடயமாக தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் பெண்களுடைய இந்த புறப்புறுப்பான யோனியானது இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அவர்களுடைய அந்த பாலியல் உறவுகளை மேற்கொள்வதற்கு முதல்ல இருந்தே இந்த யோனி பகுதியிலே புறப்புறுப்பிலே பல தரப்பட்ட செக்ரீஷன், சுரப்புகள் அல்லது லுப்ரிகன்ட் அல்லது வழுக்கிகள் என்று சொல்லலாம், இவையெல்லாம் சுரக்கப்படுகிறது. எனவே சுரக்கப்படுகின்ற போது பாலுறவு தொடங்கி, அதாவது செக்ஸ் பண்ண தொடங்கியவுடன் அல்ல, முதலில் செக்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் வரும்போது அல்லது கணவர் அந்த பெண்ணுடன் ஃபோர்ப்ளே அல்லது முன் விளையாட்டுகளை வைக்க தொடங்குகின்ற போதில் இருந்து இந்த சுரப்புகள் எல்லாம் சுரக்க தொடங்கிவிடும். இதன் பிற்பாடு அந்த யோனி பகுதி, அந்த புறப்புறுப்பு பகுதி அது உட்புகுத்தலுக்கு அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு ஆயத்தமாகி விடும். எனவே இந்த பாலுறவு கொண்ட பிற்பாடு வலி, எரிவு ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு நோயினுடைய அறிகுறியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அதாவது சில நேரங்களிலே இந்த செக்ஸ் வைத்துக் கொண்ட பிற்பாடு, அதாவது பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு அந்த புறப்புறுப்பிலே இருந்த யோனிப்பகுதியில் வருகின்ற அந்த சுரப்புகளிலே அந்த செக்ரிஷன்ஸ் கொஞ்சம் இரத்த நிறமாக இருக்கு, ஒரு சிவப்பு நிறமாக இருக்கு. இது கூட ஒரு தகாத ஒரு பேட் சைன், ஒரு கெட்ட அல்லது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பெரிய பிரச்சனையை இது எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்னவென்றால், அந்த காலத்திலே அந்த பாலுறவு கொடுக்கின்ற பாலத்தில் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் அல்லது பீரியட்ஸ் இருக்குமாக இருந்தால் அந்த சுரப்புகளில் கொஞ்சம் ரத்தம் கலந்து வருவது ஒரு சாதாரண நிலைமையாக இருக்கும். மற்ற நிலைமைகளிலே இது ஒரு பெரிய பிரச்சனையினுடைய அறிகுறியாகவும் இருக்கும். சில நேரங்களிலே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், செர்வைக்கல் கேன்சர், வாய் புற்றுநோய்க்கு கூட இந்த நிலைமையிலே கொஞ்சம், அதாவது பாலியல் உறவை செக்ஸை வைத்துக் கொண்ட பிற்பாடு அந்த பெண்ணுக்கு அந்த கொஞ்சம் ரத்தம் கலந்த சுரப்புகள் வரலாம். என்றபடியினாலே இந்த பாலியல் உறவு வைத்துக் கொண்ட பிற்பாடு எரிகிறது, வலிக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு சிறு விடயமாக தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அதுல முக்கியமாக இந்த பிரச்சனையுடன் சில நேரங்களிலே ஒரு வெள்ளை நிறமாக அல்லது ஒரு பால் நிறமாக அல்லது ஒரு யோகட் நிறமான ஒரு டிஸ்சார்ஜ், வெஜைனல் டிஸ்சார்ஜ், அதாவது யோனி பகுதியில இருந்து வெள்ளைப்படுவது, அந்த வெள்ளைப்படுவது கொஞ்சம் தடிப்பாக, தீக்காக, யோகட் மாதிரி அல்லது தயிர் மாதிரி இருக்குமாக இருந்தால், அல்லது சீஸ் மாதிரி, வெளிநாடுகளில் இதை சொல்லுவார்கள் காட்டேஜ் சீஸ் லைக் என்று சொல்லுவார்கள். நான் அப்படி ஒரு சீஸை, சாதாரண சீஸை எங்கள் நாட்டிலே கண்டிருக்கிறோம். இந்த காட்டேஜ் சீஸை நாங்கள் காணவில்லை. அதாவது என்னென்றால் நல்ல ஒரு திக்காக, தடிப்பாக இருக்கும், தயிர் மாதிரி அல்லது யோகட் மாதிரி இருக்கு. அப்படி இருக்குமாக இருந்தால் அது ஒரு
ஈஸ்டினுடைய அதாவது ஒரு ஃபங்கஸ் கிருமியினுடைய தாக்கம், அதை நாங்கள் சொல்லுவோம் வெஜைனல் கேண்டிடாசிஸ் என்று சொல்லுவோம். அதனுடைய தாக்கமாக கூட இது இருக்கலாம். எனவே அதற்குரிய சிகிச்சையை நீங்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். எனவே எரிகிறது, வலிக்கிறது, அதே நேரத்திலே இந்த பாலுறவு கொண்ட பிற்பாடு அதே நேரத்திலே இந்த சீஸ் மாதிரி அல்லது ஒரு யோகட் அல்லது தயிர் போல ஒரு வெள்ளை படுவதாக இருந்தால் அது ஃபங்கஸ் கிருமி அல்லது ஈஸ்ட் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு பூஞ்சினத்தினுடைய தொற்றாக இருக்கும். அதை நாங்கள் வெஜைனல் கேண்டிடாசிஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே இந்த வலிக்கிறது, எரிகிறது, இந்த வருகின்ற இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ், இந்த யோனி பகுதியிலிருந்து வருகின்ற சுரப்புகள் கொஞ்சம் மஞ்சளாகவும் அல்லது கொஞ்சம் மஞ்சளுடன் கலந்த பச்சையாகவும் இருந்தால் அது ஒரு பிரச்சனை. ஏதாவது பாலிகள் நோய் தொற்று இருக்கலாம். இந்த கலர்கள் எல்லாம் வடிவாக தெரியும். பெண்கள் தங்களுடைய உள்ளாடைகளிலே தங்களுடைய பேண்டியிலே இந்த கலர்களை வடிவாக பார்த்து கொள்ள முடியும். சில பேர் நோயாளிகள் கூட எங்களிடம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது ஒரு மஞ்சளாகவோ அல்லது மஞ்சள் கலந்த பச்சை அல்லது பச்சை கலந்த மஞ்சளாகவோ இருக்குமாக இருந்தால் அது இந்த பாலிகள் நோய்கள், அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மூன்றாவதாக இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது நுரையாக வருமாக இருந்தால், அதாவது வருகிறது வெஜைனல் டிஸ்சார்ஜ் உள்ளாடைகளிலே பேண்டியிலே வருகிறது, அந்த இடத்திலே கொஞ்சம் ஒரு நுரையாக இருக்குமாக இருந்தால், பார்த்தோன்னு நுரை மாதிரி இருக்குமாக இருந்தால் அது ஒரு கிருமி தொற்று இருக்கிறது. அதுக்கு பேர் ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ் எனப்படுகின்ற ஒரு கிருமி தொற்றினுடைய அறிகுறியாக கூட அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே நுரை போல அல்லது ஃபோம் என்று சொல்லுவோம். இந்த நுரை போல ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்குமாக இருந்தால் அது ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ் எனப்படுகின்ற ஒரு கிருமி தொற்றினாலே ஏற்படுகிறது. இந்த கிருமி தொற்று ஆண்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஆண்களையும் பாதிக்கப்படுகின்ற போது ஆண்களுக்கும் சிகிச்சை செய்ய வேண்டும், மருந்துகள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே பெண்களுக்கும் மருந்துகள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது ஒரு கிரே கலராக, ஒரு சாம்பல் நிறமாக அல்லது ஒரு ஆஃப் ஒயிட் என்று சொல்லுவோம். வெள்ளை அல்ல, சரியான வெள்ளையும் அல்ல, ஒரு யோகட் மாதிரியும் அல்ல, அதே நேரத்திலே வெள்ளையும் சாம்பல் நிறமும் கலந்த ஆஃப் ஒயிட்டிலே இருக்குமாக இருந்தால் அது இன்னொரு தொற்று. அதை நாங்கள் பாக்டீரியல் வெஜைனோசிஸ் எனப்பட்டு சொல்லுவோம். அது கிருமி தொற்று. இது கூட இருக்கலாம். எனவே இதில் இருந்து இன்று சொன்ன விடயங்களுடைய சாரம்சம் ஆண்களும் பெண்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். பாலியல் உறவுக்கு பிற்பாடு யோனி பகுதியிலே, உங்களுடைய புறப்புறவு பகுதியிலே எரிவு, வலி அல்லது கொஞ்சம் இரத்தம் கலந்த சுரப்புகள் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இது உங்களுடைய கணவருக்கோ அல்லது பெண் துணைக்கோ தொற்றலாம். எனவே அதற்குரிய சிகிச்சை முறைகளை பெற வேண்டியது மிக மிக முக்கியம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.